அனைவருக்கும் வணக்கம். 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த கரூரில் பெரும் துயரம். இந்த சம்பவம் யாருமே எதிர்பார்க்காத சம்பவம். நிறைய வீடியோ பதிவிட்டுட்டே இருக்கேன். நிறைய பேர் அந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. இப்போ சில தொலைக்காட்சியில் சில தொலைபேசியிலலாம் பார்க்குறேன். விஜயோட கட்சியை ரத்து பண்ணணும், விஜயை கைது பண்ணணும், அவர் தெரிஞ்சு தான் எல்லாமே நடந்திருக்கு, ஏன் காலதாமதமாக வர்றாரு அப்படின்னு நிறையா பேர் விமர்சனங்கள் பண்ணுறாங்க. ஒருவர் நல்லது பண்ணுறாரு, கெட்டது பண்ணுறாரு, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அவருடைய கொள்கை என்ன, அவர் என்ன பண்ணுறாருங்கிறது. நம்மளுடைய கேப்டன் அவர்களே இப்படி தான். கேப்டன் மாதிரி ஒரு நல்ல மனிதரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதுக்காண்டி கேப்டனையும் விஜயையும் நான் ஒப்பிட்டு பேசுகிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன். அவரை போல நல்ல மனிதர் பார்க்கவே முடியாது. அவர் மாதிரி உதவி பண்ணுறவங்கள பார்க்கவே முடியாது. அரசியல் அப்பாற்பட்டு அவர் செய்த உதவிகள் ஏராளம், இன்னைக்கு வரையும் நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தார், ஆட்சிக்கு வந்தும் செஞ்சார், வராமையும் செஞ்சார். ஆனால் நடிகர் விஜய்க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா மாற்று அரசியல் மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி, அந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி அப்படிங்கிறது. இதுக்காண்டி நான் விஜய் ரசிகர், விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவாக பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா மனிதனுக்கு அவருடைய கருத்தை பதிவிடுறதுக்கு தாராளமாக சுதந்திரம் இருக்குது. எல்லாருமே அவருடைய கருத்தை சொல்லலாம். புது அரசியல், புது தலைவரை கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் விஜய்க்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால தவறு கிடையாது. அவர் ஆட்சிக்கு வரட்டும், என்ன செய்கிறாரு பார்ப்போம். ஏன்னா அவன் வர்றதுக்கு முன்னாடியே கட்சியை தடைப்படணும், விஜயால் செய்ய முடியாது, அவர் ஒரு கூத்தாடி, சினிமாக்காரங்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், 6 மணிக்கு மேலே அவர் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார், மனைவியை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள். இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனம் கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடாது. இருக்கட்டுமே, சினிமா நடிகராக இருந்தால் என்ன, அரசியல் வரட்டும், அவர் செயல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தீர்மானிப்போம். வர்றதுக்கு முன்னாடியே ஏன் தடை போடுறீங்க? எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூட தான். அவர் வரட்டும், நல்லா பேசுகிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அது மாதிரி புது தலைவர்கள், மாற்றம் முன்னேற்றம், அன்புமணி ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களை வச்சிருக்காரு. அவர் மாதிரியில் யாருமே அரசியல் பற்றி பேசவே முடியாது. இந்த திட்டம் ஏன், எதுக்கான இந்த திட்டம் கொண்டு வந்தால் என்னென்ன நடக்கும், மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு விவசாயத்திலேருந்து எல்லா புள்ளி விவரத்தையும் பேசக்கூடிய தலைவர் அன்புமணி ஐயா அவர்கள். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இது மாதிரி புதுசாக யாராவது தலைவராக வந்தால், ஆட்சிக்கு வர விரும்பினால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்க. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம பார்க்கலாம். ஏன் இத்தனை வருஷம் காத்திருந்தோம், ஒவ்வொரு கட்சிக்கும் நம்ம ஓட்டு போட்டோம், ஒவ்வொரு தலைவரையும் தேர்ந்தெடுத்தோம். கண்டிப்பாக புதுசாக யாராவது ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுப்போம். நம்ம கேப்டன் விஜயகாந்தை தவறவிட்ட மாதிரி இனி எந்த ஒரு தலைவரையும் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.